ஹாய் சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளிக்குழம்பு. என்ன புளிக்குழம்புன்னு பாருங்கள். பச்சை மொச்சை பாருங்கள், பச்சை மொச்சை இங்கே கிடைக்கும். இது காயிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்ந்து இந்த அவரைக்காவும் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. இப்போ அதோட ரெசிபி நான் காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள். முதல்ல சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக உப்பு, தக்காளி, அப்புறம் தேங்காய், இது எல்லாமே வணக்கி வச்சுருக்கோம். வணக்கி வச்சு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் இதை நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வணக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு வணக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இது வணக்கி வச்சதில் பூண்டும் சேர்த்துக்கிட்டோம். இதிலே பூண்டு சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், நம்ம வணக்கி வச்சதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை இதில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே இதில் நல்லா போட்டு வணக்கணும். நல்லா வணக்கி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இதில் மசாலா ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிதிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். மிளகாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள். நான் எது யூஸ் பண்ணுவேன், நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் போதும். இதில் தனித்தனியாகவும் சில பேர் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் இருந்து மல்லி பவுட்ரு தனியாக இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எல்லாமே ஆட் ஆகிறதுனால இது கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப போட வேணாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. மசாலா போட்டு நல்லா கொதிச்சாச்சு. புளி பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இது கருத்த புளி, கெமிக்கல் இல்லாமல் மரத்துலேருந்து எடுத்தது. அதனால் இப்படி தான் இருக்கும். நல்லா புளிப்பாகவும் இருக்கும்.